ஹாய் ஹலோ மக்களை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்புடன் அன்புடன் சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ரொம்ப சூப்பராக போகுது இங்கே சீரியல் எப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்பு ஸ்கூலில் எல்லா காம்படிஷனுமே வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி இல்லை நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அன்பு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கி ஸ்பீச் பண்ணுறாரு. ஸ்பீச் பண்ணது ஃபுல்லாமேவும் கண்மணியை ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறாரு. நான் எங்கள் அம்மா அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவளும் அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிறா. என் குடும்பமே கண்மணி இல்லாட்டி ஒரு நூல் கூட அசையாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கண்மணியை புகழ்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி கண்மணியை பார்த்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி கார்த்திக் இருங்க எல்லாருமே எங்கேயுமே போகக்கூடாது, டிவியில் ஒரு ஷோ போடுறேன் அதை பாருங்க அப்படின்னே பாட்டி எல்லாருமே திட்டுறாங்க. எனக்கு வேலை இருக்குடா அப்படின்னு ராஜசேகர் சொல்கிறாரு. இவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, வாமா போகலாம் அப்படின்னு. இன்றைக்கி சண்டே தானே எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கண்மணி வராங்க. உடனே அன்பு சொல்கிறாங்க, கண்மணி நீ நில்லு, இன்றைக்கி இளம் தொழிலதிபருக்கான எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்களா, அதை பற்றின ஒரு ப்ரோக்ராம் வருது, அதை நீயும் பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு சிவகாமியை கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை நீ பார்க்கலாட்டி விட அம்மாவாவது பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே ஷோ போடுறாங்க. கண்மணி அன்பு விருது பார்த்துட்டு இந்த விருதுக்கு நான் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாரு. நாங்கள் 120 வகையான ஃபுட்டு எல்லாமே இன்ட்ரோ கொடுக்குறோம், அதுக்காக தான் இந்த மாதிரி விருதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என் வாழ்க்கையில் 3 பெண்கள் தான் இதுக்கு நான் காரணம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சிவகாமியை சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அவங்க தான் எல்லாமே எனக்கு. நான் ஒரு குறையுள்ள குழந்தை ஆனதால் அந்த குறையை எனக்கு வெளிக்காட்டாமல் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க. ஐ லவ் யூ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் என்னுடைய பாட்டி ருக்மணி, அவங்க தான் அவங்களோட தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து எனக்கு வளர்த்து என்னை ஒரு தைரியமான ஆளாக இந்த சொசைட்டியில் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது என் கண்மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்மணி இதெல்லாம் கேட்டு ரொம்ப சாக்குறாங்க. கண்மணி தான் என்னுடைய வாழ்க்கையை உலகம், நான் தான் அவள், ஷீ இஸ் மை எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி அன்பு ஸ்பீச் பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்டு கண்மணி பிரமிச்சு போகிறாங்க. ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்க்குறாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு 2 பேருமே பெட்ரூமில் இருக்காங்க. என்ன கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்க? கண்மணி அன்பு பேசுறதே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை நான் எதுவுமே யோசிக்கல, தூங்கலையா அப்படின்னு. நான் தூக்கம் வரலையே, 11 மணிக்கு தூங்கணும்னு எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கண்மணிக்கு ரொம்ப குளிருது. அன்பை கையை பிடிச்ச மாதிரி கண்மணி தூங்குறாங்க. இன்றைக்கான எபிசோடு இதுலேயே முடிஞ்சு. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.